tum tarigada taka tik talangu taka tum tum talangu taka tum 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 tam dit tam bingo tam dit tam tajam taka tum takita jenu Nantakatam, Nantakatam, Mantakatum, Jantakatum, Jantaka, Jantaka, Nantaka, Nantaka, Mantaka, Mantakatum, Tam Tatatit, Jantaka, 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 Tam, Jala, 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 Tam, Jala, 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 Jam, Jala, 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 Jam. Jantaka 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 jam jala 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 jam jantaka 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 jam jala 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 jam jala 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 jam jai 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 jala jam abba tengale jai 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 jala jam jai 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 jala jam anbin raja odi varai undan tabo talen parai undan tabo talen parai anbin raja odi varai undan tabo talen parai undan tabo talen parai anbin raja odi varai மலர் மாறன் பான மதனால் மடமா நெஞ்சன் துடித்தேன் மலர் மாறன் பான மதனால் மடமாது நெஞ்சன் துடித்தேன் Plim plam plim. Plim plam plim. Nadaraja Swami Jaya Bhaganalama Bhagavana Bhagava. Anbin Raja odi varai undan tabam talen parai undan tabam talen parai anbin raja odi varai anbin raja odi varai anbin raja odi varai odi varai odi varai odi varai odi varai என்ன காதலு ஏன் தடுமாறு தடுமாட்டம் இல்ல உனக்கு மந்திரி கட்டளை அரண்மனையில நாடகம் ஆடணும் அரண்மனையில என்ன நாடகம் இந்த ஹாரத்தை சாமளாவிடம் கொடுத்து விடு. அப்படியே மகாராணி. ஜெகன் மாதா, இன்னுமா
உன் மனம் இறங்கவில்லை. வம்சம் விளங்க ஒரு பிள்ளையை கேட்டால் பெண்ணை கொடுத்தாய். அந்த பெண்ணாவது எங்களை சந்தோஷப்படுத்துவாள் என்று எண்ணினோம். ஆனால் தேவி அவள் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் செய்கிறாளே. இதுவா உன் மகிமை? இந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது அவள் மனம் மாறும்படி அருள் தாயே. ராமாயணு எங்கே வந்து சேர்ந்த துன்ப கூட்டிலே ஓ ஏனு எங்கே வந்து சேர்ந்த துன்ப கூட்டிலே ஓ ஏனு எங்கே வந்து சேர்ந்த துன்ப கூட்டிலே ராமாயணு எங்கே வந்து சேர்ந்த துன்ப கூட்டிலே இந்த துன்ப கூட் தரிகண ஏனு எங்கே வந்து சேர்ந்த சாத பகரி சாரிக பத சாதம் சாரிக ஏனு எங்கே வந்து சேர்ந்தாய் துன்ப கூட்டிலே ராமா ஏனு எங்கே வந்து சேர்ந்தாய் துன்ப கூட் ராமையோ 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 ராமையா ராம ராம என்றதால ராம பஜனை செய்ததால ராம ராம இந்தக்க ராம 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 என்றதால ராம பஜனை செய்ததால ஏனு எங்கே வந்து சேர்ந்தாய் துன்ப கூட்டிலே ராமோ ஏனு எங்கே வந்து சேர்ந்தாய் துன்ப கூட் தலாங்குத்தோம் தலாங் ராம லக்ஷ்மணே பாரத சித்திரக்னே லேல செய்தனர் லேல செய்தனர் நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்கள். ராஜகுமாரி என்ன ராஜகுமாரி தான் அப்படி இருக்கணும். எல்லா ராஜா பொண்ணாகுமா? என்ன அழகு, தங்க கட்டி. திருஷ்டிப்படாத. திருஷ்டி இல்ல, ஆனா அவளை போல ஊத்தி கிடைச்சிட்ட. ஆமா, மூஞ்சிக்கு கிடைக்கும். அவோ கல்யாணமே வேண்டாம்னு சொல்றானா? முதல்ல பேச்சுக்கு சும்மா சொல்றதா. இத பாரு, நானும் கூட முதல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்றது மட்டும் இல்ல, கல்யாணங்கிற பேச்சே அவ காதுல படக்கூடாது. அவ்வளவுதானே, பாதிக்கிட்டீரு. எப்பவும் கிளி போல பொண்ணுக்கு குரங்க போல புருஷன் தான் வருவான். அது போல இந்த மாதிரி பொண்ணுக்கு என் மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைப்பான். கிடைச்சப்ப பாத்துக்கலாம். பாரு.
தேவி, இளவரசர் கோபம் இன்னும் தணியவில்லை. ஏமா, நீயே அவள் மனதை நன்றாக அறிந்தவள். அவளை திருத்த முடியாதா? ஒரு உபாயமும் இல்லையா? எனக்கும் ஒன்றும் தோன்றவில்லை தேவி. காவியங்கள், ஓவியங்கள் இளவரசியின் கருத்தை கலைக்கவில்லை. நாடகமும் பலிக்கவில்லை. ராஜகுமாரிக்கு சங்கீதத்தில் நல்ல பிரியம்தான். அப்படியானால் மகாராஜா, இன்னும் ஒரு உபாயம் இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் பிரமைதான் இருக்கிறது. மகாராஜா, அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யாமல் விட்டுவிட முடியுமா? மந்திரி, என்ன உபாயம்? தேவி, வீணாவதி என்பவள் சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவளாம். அவள் கானம் உள்ளத்தை உருக்கும் சக்தி வாய்ந்ததாம். வீணையில் வாசித்து எந்த ராகத்திற்கு வேண்டுமானாலும் கேட்பவர்கள் மனதை வசப்படுத்தும் அபார ஆற்றல் கொண்டவள் வீணாவதி என்பது உலக பிரசித்தம். அவளை கொண்டு இளவரசியாரை திருத்தலாம் என்பதே என் ஆசை. உன் ஆசை வீணாசை நிறைவேறாது. மகாராஜா, அப்படி சொல்லாதீர்கள். முயற்சி செய்வதில் என்ன நஷ்டம் மகாராஜா? வேண்டாம் என்று நான் எதற்கு சொல்ல வேண்டும்? பாருங்கள். சந்தோஷம். பாடுங்கள். அம்பா ஆதிசக்தி ஜெகதம்பா, அம்பா ஆதிசக்தி ஜெகதம்பா, அகில லோகங்களின் ஆதாரம் நீ, அகில லோகங்களின் ஆதாரம் நீ, பாவன குண ஜெகதம்பா, அம்பா பாவன குண ஜெகதம்பா, அம்பா ஆதிசக்தி ஜெகதம்பா. விந்தை சொகுடன் வேத நான் மணிகள் விந்தை சொகுடன் கலகல நகையொளி சுதினவதீதம் செய்ய தலிகிட்ட திமிகிட்ட திமித திமிதமுய தாட ஆடல்களில் முனை போற்றிடுவாதா தனி தனி ததா மக தகாக தனி தக தகா மதனி தாதா தனி தனி ததா மக தகாக தனி தக தகா மதனி தனி தக தனி தரி தானி தனி தானி த மதா மக தகா மதனி தனி த தனி த பனி த ப மக ம பதனி த கதிரவன் கலைமதி கதிரவன் கலைமதி பவனியாகியே கற்பூர ஒளியோடு உனை கொண்டாடுவார் கமலமே பிரம்மன் கமல நாரணனோ கமலமே பிரம்மன் கமல நாரணனோ கைலாசநாதனும் போற்றி நின்றாடுவாரம்பா ஜெகதம்பா ஜெகதம்பா அம்பா ஜெகதம்பா ஜெகதம்பா. தீனமே அன்பர்கள் சேவித்து பக்தியால் கண்ணீர் பொழிந்தே காணிக்கையாவே கண்ணீர் பொழிந்தே காணிக்கையாவே புன்னகை செய்தே கருணைய புதே
மரி மக்கா தா நிரனி பலப தன்னி தா மகரி தனித கரி தனிதப மகரி தனித கரி தனிதப தப மகரி பச கலச்சராச்சர உயிர்களின் பிறவிக்கே சர்வேஸ்வரனுடன் பிரணய லீலையும் மலர் மஞ்சம் மீதினில் கலந்த சரசத்திலே மலர் மஞ்சம் மீதினில் கலந்த சரசத்திலே மாறனின் போரினில் சேருவையானந்தமம்மா என்னை மோசம் செய்ய பார்க்கிறாயா? போ வெளியே. இதுதானா உன் திட்டம்? கலையை விலை கூறும் உன் சின்ன புத்தி வேற எப்படிதான் இருக்கும்? போ. அம்மா, என் வீணை, என் ஜீவமணி போய்விட்டதே. நான் என்ன செய்வேன்? ஹேமா, இந்த ஹாரத்தை கொடுத்து இவளை அனுப்பு. பாவம். அம்மா வீணாவதி, இந்தா இதை வாங்கி கொண்டு போமா. எங்க பயணம்? நம்ம மக்கு எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன். போக வேண்டாம். அது மாத்திரம் சொல்லாத, போயே தீரணும். இருந்தே ஆகணும். அடப்போ, நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், நான் போறேன். அப்பா அப்பா அப்பா, இங்க பாருங்களேன். என்னம்மா, என்னது? அப்பா என்னை விட்டுட்டு எங்கேயோ போறாராம். எங்கேப்பா போற? வயசாகி பலன் கிளம்பும் போதே எங்கே ஏன்னா கேட்பாங்க. நம்ம மக்க பார்க்க போறேன். யாருப்பா மக்க? யாரா? என் பிராண சின்ன. மக்கு இல்லாத டக்குக்கு, டக்கு இல்லாத மக்குக்கு என்ன இருக்கு? ஆனா இன்னும் 4 நாள் கழிச்சு போக கூடாதா? அதுதானே இந்த டக்கு கிட்ட நடக்காது. நான் போறேன்னா போறேன். கூட்டாளிய பாக்கணுமாமே, அனுப்பமா. அப்ப நானும் போறேன். என் நாதனை விட்டு பிரிந்து என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. என்ன என்ன சொன்ன நீ? போறதோ ரொம்ப தூரம், சுத்தி மலை, மேல ஆகாசம், கீழே பூமி, பாதையோ காடு, கூட வர்றாளாமே. காடானா என்ன? புருஷன் தானே எனக்கெல்லாம். நானும் வருவேன், சீத்தம்மா போல. எந்த சீத்தம்மா? ராமாயணத்துல வர அந்த சீதையா? ஆமா. சரிதான். நீ சீதை மாதிரி வரவும் வேணாம், உன்னை ராவண மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போகவும் வேண்டாம். என் பேச்ச கேளு. நீ இங்கே இரு கண்ணு.
ஏன் நலமவராஜா ஹரிச்சந்திரன் அவங்க எல்லாம் போகலையே என்ன? அவங்க விட்டுவிட்டு போனதால் தான் நாய்படாத பாடுபட்டாங்க. அவங்கள போல கையாலாகாதவரா என் புருஷன்? பிரம்மராட்சசன் தலையே ஆட்டுத்தர போல கிள்ளி எடுத்த டக்கு பீமசேனராச்சே. யாராவது கிட்ட வருவாங்களா? பலே பலே, என்னமா பேசுது பாத்தீங்களா உங்க பொண்ணு? ஊட்டிக்கிட்டு போப்பா. ஊட்டிக்கிட்டு போவாம வரமாட்டேன்னு சொன்னா கூட அப்படியே தூக்கிட்டு போவானே. விளையாட்டுக்கு என்ன சொல்லுது பாக்கலான்னு அப்படி ஒரு போடு போட்டேன். பொன்னம்மா இல்லாம இந்த டக்கு இருக்கத்தான் முடியுமா? மாமா கண்ணே, மாமா போயிட்டு வர்றோம். ஜெஞ்சன், அதோ பார், அந்த பொம்பளை நம்ம ராஜா வீணையை எடுத்துக்கிட்டு போறான். ஆமா, அதே வீணை, சந்தேகமே இல்லை. ஏய், அந்த வீணை எங்க எடுத்துட்டு போற? நில்லு. இந்த வீணை எங்க போற? எங்க கொண்டு போனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? பெரிய ஆள் தான். திருட்டு சொத்தை பகிரங்கமா பட்ட பகல கொண்டு போறியா? நட கோட்டைக்கு. இது என்ன அநியாயம்? அட ஈஸ்வரா. தெரியும் தெரியும், உன் வேஷம் எனக்கு தெரியும். மரியாதையா வரியா இல்ல கட்டி இழுத்துக்கிட்டு போடுமா? நடு. மகாராஜா வணக்கம். மகாராஜா, தங்கள் வீணையை திருடி சென்றவரை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன? என் வீணையா? விசித்திரமாக இருக்கிறது. மகாராஜா, இதில் ஏதோ தவறு இருக்கிறது. இந்த வீணை என்னுடையது. இதை ஸ்ரீ நாராயணவர்மா தந்தார் எனக்கு. யாரம்மா? நாராயணவர்மாவா? ஆஹா, மகா வித்வான். ஆம் மகாராஜ், அவரே தயாரித்து பரிசாக தந்ததே இந்த வீணை. அப்படியா? எதற்காக? என் கானத்தை மெச்சி வெகுமதியாக அளித்தார் மகாராஜா. ஆஹா, என்ன பாக்கியம் பாருங்க. மந்திரி, பார்த்து வாருங்கள். உட்காருங்க. எங்கே உங்கள் வீணையை பார்க்கலாம். வீணையா? இது ஆனால் அது உடைந்து போய்விட்டு பிரபு. கான கலாதரி ஞானபூஷணி வீணாவதிக்கு ஆசீர்வாதத்துடன் அளித்தது. இவ்வளவு உயர்ந்த வீணை எப்படி உடைந்தது? ஒரு பாக்கியவதி உடைத்து விட்டாள் மகாராஜா. என்ன வேண்டுமென்றார்? காரணம்? ஏதோ பாட்டு பாடினதால் ஏற்பட்ட கோபம்தான். நாத ஜீவன் ததும்பும் இந்த நளின வீணை உடைத்து விட்டாளா? அவள் என்ன சங்கீத ஞானமே இல்லாத மூடமா? யாரம்மா அந்த மகா புண்ணியவதி? அவளா? விஜயபுரி மகாராஜாவின் புதல்வி சியாமலா தேவி. ஓஹோ, விஜயபுரி ராஜகுமாரியா? அந்த ராஜகுமாரிக்கு அவ்வளவு கோபம் எதற்காக வந்ததம்மா? அதெல்லாம் பெரும் கதை மகாராஜா. பல வருஷங்களுக்கு முன் விஜயபுரி மன்னர் விக்ரமசேனர் சந்தான பாக்கியம் வேண்டி வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத யாகம் தர்மம் இல்லை, எவ்வளவு விரதங்கள் நோன்புகள் அனுஷ்டித்தும் பலனில்லாது போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு குடிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இந்த ராஜ்யத்தில்
கடவுள் உண்டென்றால் துரோகம். பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது. மீறி செய்தால் மரண தண்டனை. இது ஸ்ரீ விக்ரமசேன மகாராஜாவின் கட்டளை. ஒரு நாள் ஒரு சாது வந்தார். ஜெய் சாமளா. அவர் கடவுள் உண்டென்று வாதித்து, நட, ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று சியாமளா தேவியின் நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட. அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய். மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும். அதுவே போதும். சாதுவின் உபதேசப்படி மன்னர் மகிழ்ச்சியுடன் சபரிமலைக்கு சென்று பூஜிக்க அதன் பலனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தவம் பலித்து விட்டது மகாராஜா. உண்மை. ஆனால் பெண் குழந்தை. அக்குழந்தைக்கு சியாமளா என்று பெயரிட்டு அன்புடன் வளர்க்க மனப்பருவம் அடைந்தும் தீவிர தெய்வ பக்தியார் தாயே சங்கரி தாயே சங்கரி தன்னரு கண்களால் நீ அருள்வாயே தாயே சங்கரி தாயே சங்கரி. கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்து சாமளா, இதோ வரம்மா. வேண்டாம்மா, எனக்கு இஷ்டமில்லை. ஹேமா, வா போகலாம். இளவரசியார் மனதை மாற்ற பல நாடகங்கள் நடனங்கள் ஏற்பாடு செய்து பலனில்லாது போகவே சின்ன சின்ன பெண்ணே என சேரோவாடி கண்ணே, சின்ன சின்ன பெண்ணே என சேரோவாடி கண்ணே,